श्लोका नंबर 34. संचलं हि मनः कृष्ण प्रमाति बलवदृढम् तस्याहं निग्रहं मन्ये वायोरिव सुदुष्करम्. ஸோ என்ன சொல்கிறா, ஹே கிருஷ்ணா, மனஹா சஞ்சலம், என்னோட மைண்டு வந்து ரொம்ப வாண்டரிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. பிரமாதி, பிரமாதி அப்படின்னு சொன்னால் டர்புலண்ட் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் டர்புலண்ட்டாக இல்லாமல் என்ன பண்ணுறது, மற்ற எல்லா ஆர்கன்ஸையும் கூட அது வந்து வயலண்ட்டாக அந்த மாதிரி மாற்றிடுறது. பிரமாதி இருக்கு இல்லையா, மதி அப்படின்னு சொன்னால் அது வந்து மத் அப்படிங்கிற ரூட்லேருந்து வந்திருக்கு. மத் நாதி அப்படின்னா கடையிறதுன்னு அர்த்தம். மத்து சொல்கிறோம்ல, மத்து என்ன பண்ணோம், கடையும்ல, சேர்ன் டு சேர்ன் அப்படின்னு அர்த்தம். இப்போ மைண்டு வந்து மத்து மாதிரியாம். இப்போது மத்து வந்து தயிருக்குள்ளே இருக்கும் பொழுது, இருந்து கடையும் பொழுது தயிர் என்ன ஆகும் பாவம், ஹோல் தயிருமே வந்து இப்போது அப்படியே ஆடும் இல்லையா. அந்த மாதிரி மைண்டு வந்து டர்புலண்ட்டாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுறதா அப்படின்னா, அது என்ன, மைண்டு வந்து அப்படியே பயங்கரமாக டிஸ்டர்ப்டாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், நாம் வார்த்தையால் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஆக்ஷன் மூலமாக நாம் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ எதர் வாய் ஆக்டிவ் ஆகிடும், இல்லைன்னா கை காலெல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் பொழுது வாக் இந்திரியம் டெஃபினட்டாக ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்ணை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து காமிச்சு கொடுக்கும், மைண்டு வந்து சரியில்லை அப்படின்னு கண்ணை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கண் என்ன பண்ணும், அலப்பாய ஆரம்பிக்கும், இங்கே அங்கே அங்கே இங்கெல்லாம் பார்க்கும். யார் பேசுகிறாளோ அவகிட்ட நேராக பேசாமல் அங்கங்கே சுற்றும் இல்லையா. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவா, இங்கேயும் அங்கேயும் வந்து நடக்க ஆரம்பிப்பா, ஃபிசிக்கலாக அதை வந்து வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாள். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் கூட நாம் பார்த்தோம், அர்ஜுனனுடைய மனசு வந்து டிஸ்டர்ப்டாக இருந்ததுனால அவனுடைய எல்லா ஆர்கன்ஸும் வந்து எப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். நாக்கெல்லாம் வளர்ந்து போயிடுத்துங்கிறான், கை காலெலாம் நடுங்கிறது, என்னால் வந்து என்னுடைய காண்டீவத்தையே வந்து தூக்க முடியல அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான்னு பார்த்தோம். அப்போ பிரமாதி அப்படின்னா அது எல்லா ஆர்கன்ஸையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும். கர்மேந்திரியானி ஞானேந்திரியானி எல்லாத்தையும் வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுறது, எல்லாத்தையும் கடைஞ்சிடும் அந்த மனசு. பலவத்து எப்படி கடையிறது, பவர்ஃபுல்லாக அது வந்து அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடுறது. இப்போ இந்த மாதிரி மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கும் பொழுது நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து நீங்கள் பார்த்தேன்னா ஆர்கியூ பண்ணும் நம்மளோட. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கோ நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த புத்தி வந்து நம்மக்கிட்ட சொல்லும், இப்போ நீ கவலைப்பட்டுருக்கியே இதனால் என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்குள்ளே வரும். அந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா அது புத்தி நம்மளே கேட்குறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் புத்தி சொல்லும், எதுவுமே மாற போகிறது இல்லை, என்ன நடக்குமோ அதான் நடக்க போகிறது. ஆனால் மைண்டு வந்து அதை கேட்குமா அப்படின்னா கேட்கவே கேட்காது. மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உனக்கு தெரியாது, நீ இதனெல்லாம் வந்து தலையிடாத, உனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது, உனக்கு வெறுமை எது சரி எது தப்பு மட்டும்தான் தெரியும், ஆனால் எனக்கு அதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரியும், அதனால் நான் இதை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மைண்ட் என்ன பண்ணிடும், புத்தியை ஓவர் பவர் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து புத்தி ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படின்னா டிரைவர் மாதிரி இருக்கணும். அண்ட் மனசு எப்படி இருக்கணும்னா கடிவாளம் மாதிரி இருக்கும். கடிவாளம் எங்கே அங்கே திரும்பலாமோ, புத்தி என்ன சொல்கிறதோ அதை கேட்டு மனசு நடக்கணும். ஆனால் ஜென்ரலாக என்ன நடக்கிறது, இப்போது மனசு என்ன சொல்கிறதோ அதை வேறு வழி இல்லாமல் புத்தி வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ மைண்ட் வந்து பலவத்து என்ன பண்ணிடுறது, இன்டெலெக்டை இப்போது ஓவர் பவர் பண்ணிடுறது. ஸோ கவலைப்படுறதுலையும்
அந்த ஆங்ஸைட்டிலாம் சொல்கிறோம்ல, அதுலலாம் இப்போ மனசு எப்படி இருக்கான், திருடம், நல்லா ஃபேமாக இப்போ வந்து கவலைப்பட்டுன்னு இருக்கு. இப்போ வந்து அந்த தாட் வரும்போதே அந்த புத்தி வந்து அலர்ட் பண்ண உடனே அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னா நாம் பிழைச்சோம். ஆனால் என்ன பண்ணுவோம், இப்போ தானே தாட் வந்திருக்கு, இன்னும் அது என்னெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு அழறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி பண்ணி இன்னும் நன்னா அப்படியா திட்டினா, எங்கே நின்று திட்டினா, எங்கே உட்காந்து திட்டினா, அப்படியெல்லாம் வந்து யோசிச்சு யோசிச்சு அதில் வந்து அதில் ஒரு ரசகா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லையா. அந்த மாதிரி போயிடுது அப்படின்னா, உள்ளே போயிட்டோம் அப்படின்னா புத்தியால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், அதுதான் நம்மளுடைய பாடியிலையும் வந்து நிறைய பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்துறது. ஸோ சிம்டம்ஸ் எல்லாம் பாடி லெவல்லையும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ இது மாதிரி வந்து ஒருத்தரும் கோ த்ரூ பண்ணுவா. ஏன்னா அதனால தான் அர்ஜுனன் கேட்குறான், நமக்காக தானே இந்த கேள்வியெல்லாம் அவன் நம்மளுடைய சார்பாக தான் அவன் இதெல்லாத்தையும் கேட்குறான். புத்தி சொல்கிறது நத்திங் டு வரி அப்படின்னு, ஆனால் மனசு வந்து இல்லை நான் அப்படித்தான் வரி பண்ணுவேன். ஏன் அப்படி மனசு சொல்கிறது அப்படின்னா, அதுக்கு அதுதான் பழக்கம். எத்தனையோ ஜென்மமாக இதே மாதிரியே இருந்து பழகினதுனால இப்போ புதுசாக வந்து ஒரு வேதாந்தா கிளாஸ் வந்து புத்தி வந்து இப்படி பண்ணாதே, இது உனக்கு வந்து நல்லது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கேட்டுருவோமா அப்படின்னா, அந்த வாசனாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஓரியன்டேஷன் வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணாது. இப்போ வந்து ஒரு ஆல்கஹாலிக் பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை போய் நம்ம ஏதாவது ஒரு இதில் டி அடிக்ஷன் இதில் போய் சேர்த்து விட்டோன்னா எவ்வளோ கஷ்டப்படுவார் அந்த பர்சன். அந்த மாதிரி நாம் எல்லாரும் எதில் மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னா, இமோஷனல் ஓரியன்டேஷனில் மாட்டின்னு இருக்கோம். இப்போ இமோஷனல் ரீஓரியன்டேஷன் நமக்கு தேவைப்படுறது. இப்போ இந்த கவலைப்படுறதுலாம் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு வழக்கம் இல்லை, ஜன்மாந்தரமாக நம்ம கூடவே இருக்கிறதுனால அதுலேருந்து இமீடியட்டாக வெளியில் வா அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த மாண்டோக்கிய காரிக்கால அந்த டீச்சர் சொல்கிறார், இந்த பழக்கத்திலேருந்தால் வெளியில் வர்றது வந்து ஈஸியாக அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த சமுத்திரம் இருக்குல்ல, இந்த சமுத்திரம்லேருந்து ஒரே ஒரு புல்லை வச்சு ஒரு ட்ராப்பாக நீ தண்ணி எல்லாம் எடுத்து அந்த சமுத்திரத்தை ட்ரை பண்ணிட்டேன்னா உனக்கு வந்து அது கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எவ்வளோ ஈஸி அது. ஸோ இந்த வாசனாசிலேருந்து நாம் வந்து இப்போது வெளியில் வரணும். வாசனா க்ஷயம் வந்து நமக்கு நடக்கணும். அப்போ அந்த வாட் கேட்டுட்டு ஸோ வாட் இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு, அந்த டைம் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறையிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ வாசனா க்ஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் மனசு எப்படி இருக்கும், அந்த மாதிரி பலாதி அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபேமாக கவலைப்பட்டுண்டு வருத்தப்பட்டுண்டு வேண்டாத விஷயங்களை பற்றியெல்லாம் யோசிச்சுண்டு அந்த மாதிரி தான் அது இருக்கும். அதனால இங்கே என்ன சொல்கிறான், தஸ்ய நிகிரகம் சுதுஷ்கரம். இந்த ஹேபிச்சுவல் ப்ராசஸ்லேருந்து என்னோட மைண்டை நான் எப்படி வெளியில் கொண்டு வருவேன், எப்படி இருக்கான் அது நிகிரகம்னா அதுலேருந்து வெளியில் எடுத்துன்னு வருது. சுதுஷ்கரம், துஷ்கரம்னாலே டிஃபிகல்ட்டு, சுதுஷ்கரம்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ எது மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கான், வாயு ரிவ, வாயுன்னா காற்று, காற்று மாதிரி. இப்போ காற்றை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, காற்று இங்கே தான் வீசணும் அங்கே தான் வீசணும், காற்றை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கான்க்ரீட் ஆப்ஜெக்ட் இல்லைல்ல, அதை போய் கையில் பிடிச்சி அதை நிறுத்திடலாமா அப்படின்னா அது எப்படி இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குது இந்த வாயு அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்மளோட மைண்டையும் வந்து பிடிச்சி நிறுத்தி இது பார் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதுவும் எப்படி இருக்குது, சட்டிலாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அது இருக்குது. அதனால அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். என்னால் முடியல கிருஷ்ணா, நீ தான் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் துவாம் பிரபன்னம். இந்த ஹேபிச்சுவல் இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து எப்படியாவது என்ன வெளியில் கொண்டு வா அப்படின்னு கேட்குறான்.
என்னெல்லாம் 4 விதமான ஆப்ஸ்டிக்கல்ஸ்? லய, விக்ஷேப, காஷாய, ரசாஸ்வாத அப்படின்னு 4 விதமான ஆப்ஸ்டிக்கல்ஸ் நமக்கு ஜென்ரலாக தியானம் பண்ணும் பொழுது வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ யாராவது லயாவில் இருக்கலாம். பட் அர்ஜுனன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் ஆப்ஸ்டிக்கல் பற்றி கேட்குறான் பகவான் கிட்ட. என்ன ஆப்ஸ்டிக்கல் பற்றி கேட்குறான்? விக்ஷேப. அதுதான் அவனுடைய ஆப்ஸ்டிக்கல் அப்படிங்கிறதை அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ தியான பிரதிபந்தம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ கிருஷ்ணர்கிட்ட வந்து அதுக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத கேட்குறான். ஸோ தியான பிரதிபந்த பரிகாரம் வந்து என்னன்னு கேட்குறான். ஸோ விக்ஷேபம்னா என்ன அர்த்தம்? வாண்டரிங் மைண்ட் அப்படின்னு பார்த்தோம். அதாவது மனசு வந்து எப்போ பாரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, வேண்டாத விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறது. அலைப்பாயிர மனசு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு பர்டிகுலர் விஷயமா இருக்காது. அலைப்பாயிர மனசுனா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் தாட்ஸ் வந்து நேச்சுரலாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ மனசு வந்து அலை பாஞ்சுட்டு இருக்கும் பொழுது தியானம் பண்ண முடியுமா நம்மளால்? என்ன பண்ண முடியாது. மனசு அலை பாஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஃபோக்கஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இப்போ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பேசிக் பிரின்சிபல் என்ன மெடிடேஷனுக்கு அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போது வந்து இந்த மாதிரி வாண்டரிங் மைண்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்மளால் வந்து மெடிடேஷன் பண்ண முடியாது. அதுவும் இப்போ நாம் என்ன மாதிரியான மெடிடேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? வேதாந்திக் மெடிடேஷன் பற்றி பேசுகிறோம். வேதாந்திக் மெடிடேஷன்னா என்ன அர்த்தம்? கிளாஸில் கேட்குற விஷயத்தை நம்மளுடைய மைண்டில் மறுபடியும் இன்வோக் பண்ணுறதுக்கு பேர் தான் வேதாந்திக் மெடிடேஷன், நிதித்தியாசனம். அப்போ இந்த டீச்சிங்கை பற்றி நம்ம சிந்தனை பண்ணணும். அப்போ பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் விஷயத்தில் நான் வந்து அந்த மாதிரியான தாட்ஸை இப்போ இன்வோக் பண்ணணுன்னா எனக்கு ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி இப்போது தேவைப்படுறது. பட் அலைப்பாயிர மனசுக்கு அந்த ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி இருக்க மாட்டேங்கிறது. அதனால அது என்ன பண்ணுறது? அதை தவிர வேறு என்னெல்லாம் உண்டோ அங்கே எல்லாம் வந்து இப்போ மனசு சுத்த ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த மாதிரியான மைண்டை தான் நாம் விக்ஷேப மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலைப்பாயிர தன்மை இருக்குல்ல, அதுக்கு பேர் விக்ஷேபம். சஞ்சலத்துவம் அப்படின்னு பேர் அதுக்கு. வேவர்ட்னஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் வந்து 33வது ஸ்லோகம் அண்ட் 34வது ஸ்லோகத்தில் சொல்கிறான். ஆனால் என்ன கூடவே என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னால் வந்து நீ சொல்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியறதுன்னு சொல்கிறான். ரிசீவ் பண்ண முடியறது, ஆனால் என்னால் ரீட்டேன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் வந்து என்ன சொல்லிக்கிறான்? தன்னை ஒரு மத்தியம அதிகாரியாக நான் இருக்கேன், நான் உத்தம அதிகாரி இல்லை. அட் த சேம் டைம் நீ என்னை ரொம்ப மட்டமாகவும் எடை போட வேண்டாம், நான் வந்து அதம அதிகாரியும் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு மீடியாக்கர் ஸ்டூடெண்ட், மத்தியம அதிகாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்னால் ரிசீவ் பண்ண முடியறது, ஆனால் அதை ரீட்டெயின் பண்ண முடியலை. இப்போ மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் என்ன, எனக்கு அந்த ஞானம் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ மேலோட்டமாக என்னுடைய அந்தக்கரணத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு தாட்டாக இருக்கு. ஆனால் எனக்கு வேணுங்கிற பொழுது அதை என்னால் பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி அதை மறுபடியும் என்னால் எடுத்துட்டு வர முடியலை. இப்போ ஞானம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் ஞானம் இருக்குது. ஆனால் அந்த ஞானம் எப்படி இருக்குது? திருட ஞானமாக இல்லை. அந்த ஞானம் வந்து திருட ஞானமாக ஆகாத வரைக்கும் அந்த ஞானத்தினால நமக்கு பலனை கொடுக்க முடியாது. என்னோட பர்சனாலிட்டியில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் என்னால் எதிர்பார்க்க முடியாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது வந்து நடக்கணும்னா திருடமான ஞானம் வந்து நமக்கு தேவைப்படுறது. ஸோ அந்த ஞானத்தை வந்து அந்த ஞான நிஷ்டாவாக ஆக்கிறதுக்கு தான் நாம் வந்து இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயத்தையே இப்போது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார்.
ஸோ நான் வந்து என்னதான் என்னுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் மேனேஜ் பண்ணணும்னு நினச்சாலும் அது எப்படியோ என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடுறது அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஸோ இந்த மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெக்யூலியர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மைண்ட் அப்படின்னு சொன்னாலே அந்த கரணம் அப்படின்னு பேர். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த அப்படின்னு சொன்னால் இன்டர்னல். இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு கருவி தான் இந்த மனசு. ஸோ லிட்ரலாக வந்து அர்ஜுனன் வந்து அழறான் அப்படின்னே சொல்லலாம். என்னால் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு இப்போது தெரியலைன்னு சொல்கிறான். மைண்டு வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்குது, வாண்டரிங்காக இருக்குது. என்னுடைய சொன்ன பேச்சை அது கேட்க மாட்டேங்கிறது. எப்போ கண்டுபிடிக்க முடியும் மனசு வந்து நம்மளுடைய சொன்ன பேச்சை கேட்கலை அப்படிங்கிறத? தியானம் பண்ண உட்கார்ந்தோன்னா இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சிடலாம். மனசு வந்து நம்ம சொல்கிறபடி கேட்குறதா இல்லை நாம் மனசு சொல்கிறபடி கேட்குற மாதிரி ஆகிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ மனசு என்ன பண்ணுறது, அது எங்கே போகணும்னு டிசைட் பண்ணுறதோ அந்த இடத்துக்கு அது போயிடுறது. ஸோ சஞ்சலம். அது மட்டும் இல்லை, அது எப்படி இருக்குது, பிரமாதி அப்படின்னு பார்த்தோம். பிரமாத்தின்னா என்னன்னு பார்த்தோம், ரொம்ப டர்புலெண்ட்டாகவும் அது இருக்குது. அதாவது என்ன பண்ணுறதா, அந்த மனசு வந்து அலைப்பாயிற மனசு எதையோ பற்றிலாம் யோசிக்கும் பொழுது திடீர்னு என்ன ஆகிடுறது, மனசு வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆகிடுறது. ஏதோ ஒரு வேண்டாத விஷயத்தை பற்றி இப்போ நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு வந்து அந்த மைண்டு வந்து இப்போ டிஸ்டர்ப் ஆகி அது என்ன பண்ணுறதா, நம்மளுடைய பாடி பார்ட்ஸையும் கூட அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ மனசு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோ ப்ரொப்போர்ஷனேட்டாக அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியிலையும் வந்து நம்மளால் வந்து அந்த சேஞ்சஸை பார்க்க முடியும். அதுக்கு பேர் தான் அந்த பிரமாதி. அடுத்த ஆர்கனையும் டிஸ்டர்ப் பண்ணுற அந்த விஷயம்னு அர்த்தம் பிரமாதி அப்படின்னா. இப்போ சஞ்சலம் பிரமாதி. அது மட்டும் இல்லை, அது பலவத்து. பலவத்துனா ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம், பலம் பொருந்தியது. அப்போ மைண்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னால் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணணும், நாம் யூஸ் பண்ணணும். ஆனால் மைண்ட் என்ன பண்ணுறது, நம்மளை யூஸ் பண்ணுறது. அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நான் மாஸ்டராக இருக்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எனக்கு மாஸ்டராக இருக்குது. ஸோ நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அது வந்து அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது தெரியும், இல்லை இல்லை நாம் தான் அதுக்கு அடிமையாக இருக்கோம் அப்படின்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மைண்ட் வந்து பலவத்து. இப்போ புத்தி வந்து சொல்கிறது இல்லை நமக்கு, இல்லை இல்லை இது தப்பு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து புத்தி சொல்கிறது. அப்போது மைண்ட் என்ன பண்ணும் அந்த நேரத்தில், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் இந்த காலத்தில் இவ்வளோ நல்லவாளாலாம் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மைண்ட் என்ன பண்ணும், தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறதோ அதை பண்ணும். புத்தியை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு மைண்டு வந்து இப்போது ட்ரை பண்ணும். இப்போ மைண்டோட ஆர்கியூ பண்ணி நாம் வந்து அதுக்கு புரிய வைக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கடைசியில் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தோற்று போயிடுவோம். இப்போ ஸ்ட்ராங் மட்டும் இல்லை, எப்படி இருக்குது, திருடம். திருடம்னா ஃபேமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், அழுத்தமான. இப்போது அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஈடுபாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மனசு நன்னா அதுலேயே நிலையாக நிற்கிறதில்ல. இப்போ நான் வந்து துக்கமான விஷயத்தை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு என்னோடய மைண்ட் அப்படின்னா என்ன பண்ணும், என்னெல்லாம் துக்கமான விஷயங்கள் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததோ 1 by 1 நமக்கு எடுத்து கொடுக்கும். இது பார், இது நடந்தது பார், இதை விட இது இன்னும் மோசம், இதை விட இது இன்னும் மோசம் அப்படின்னு ஃபேமாக அந்த விஷயத்தை வந்து அது பிடிச்சிக்கும். ஸோ அதை பற்றி நினைக்காத அப்படின்னு சொன்னாலும் அதை கேட்காம அந்த பர்டிகுலர் விஷயத்தையே வந்து அது ஃபேமாக பிடிச்சுட்டு இருக்கும். ஸோ திருடம். அதனால இப்போ என்ன பண்ணுறது மைண்டு அப்படின்னா, இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த மைண்டை
எதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு வைக்கணும்? ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை கொண்டு வரணும். ஆனால் இப்போ மைண்ட் என்ன பண்ணுறது? அனாத்மா ரிலேட்டட் தாட்ஸை அதை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஆத்மாவை பற்றின தாட்ஸை மைண்ட் என்டர்டெயின் பண்ணணும்னா இப்போ என்ன நடக்கணும்? அனாத்மா மேலே இருக்கிற ஃபோக்கஸை எடுத்து ஆத்மா பக்கமாக இப்போ ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து பகவான் 2 மனசு கொடுத்துருந்தார் அப்படின்னு சொன்னால் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒன்று ஓகே அனாத்மாவை பற்றி யோசிச்சுட்டு, இன்னொன்று ஆத்மாவை பற்றி நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கிளாஸ்லாம் வருது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஒரு மைண்டை கிளாஸுக்கு அனுப்புகிறேன், இன்னொரு மைண்டு நான் எங்கேயாவது ஷாப்பிங் போனோன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் நாம் சொல்லலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு எவ்வளோ மைண்ட் இருக்கு? ஒரே ஒரு அந்தக்கரணம் தான் இருக்குது. அது எப்படி இருக்கு? ஆல்வேஸ் பிஸி வித் அனாத்மா. ஏன்னா அந்த மைண்டுனால அட் அ டைம் ஒரு பர்டிகுலர் வேலையை தான் பண்ண முடியும். அதனால அது அனாத்மா விஷயத்தில் பிஸியாக இருக்கிறதுனால ஆத்மாவை பற்றி அதனால தாட்ஸை என்டர்டெயின் பண்ண முடியறது இல்லை. ஸோ திருடமாக இருக்குது, பலவத்து சஞ்சலம். அதனால அர்ஜுனன் சொல்கிறான், அகம் மன்யே தஸ்யாஹம் அப்படின்னு இருக்கு இல்லையா? தஸ்ய அகம் அப்படின்னு அதை பிரிச்சுக்கணும். அகம் மன்யே, மன்யேனா நான் நினைக்கிறேன், ஐ கன்சிடர் அப்படின்னு அர்த்தம். என்ன கன்சிடர் பண்ணுறானா? தஸ்ய நிகிரகம் சுதுஷ்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, டிசிப்ளின் பண்ணுறது சுதுஷ்கரம், வெரி வெரி டிஃபிகல்ட், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்சர்ஸ்லாம் கூட எது ரியல் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டோன்னா ஸ்கிரிப்சர் சொல்கிறது மனோஜயம், அதுதான் ரியல் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற. நீ எத்தனை தேசத்தை வேணால் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் உன்னுடைய மனசை நீ ஜெயிச்சியா அப்படின்னு ஸ்கிரிப்சர்ஸ் கேட்குறது. ஸோ மனோஜயம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா மனசை ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இங்கே அர்ஜுனன் கேட்குறான், தஸ்ய நிகிரகம், எப்படி நான் அதை பண்ணுறது? சுதுஷ்கரமாக இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது வழி தெரியுமா? அதை டிசிப்ளின் பண்ணுறதுக்கு ஏதாவது உபாயம் உன்னால் எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அர்ஜுனன் இங்கே கேட்குறான். சுதுஷ்கரம் எது மாதிரி? சுதுஷ்கரம் வாயோர் இவ, வாயு இவ, வாயு மாதிரி. எப்படி காற்று கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா அது சூக்ஷ்மமாக இருக்குது இல்லையா வாயு அப்படிங்கிறது. அது மாதிரி என்னுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக இருக்குன்னு அர்ஜுனன் சொல்கிறான்.